ஹாய். பூண்டு மிளகாய் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 9 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 1/4 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 4 பல் பெரிய பல் பூண்டு தோல் உரித்து எடுத்துருக்கேன். 3 பல் தோல் உரிக்காமல் எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து உரல் கல்லில் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்து அதையும் இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு ஒன்றா கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ இட்லி தோசை வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.